ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிம்பிளாக பர்ஃபெக்டாக குலோப் ஜாமுன் மாவு வச்சு ரவை சேர்த்து அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு இதே போல் அசத்துங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ண முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அதே பேனில் இதில் 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க ரவை நல்லா வறுந்து வரட்டும். நான் இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதிலிருந்து நம்ம 1 கப்பு மாவு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் மாவு சேர்த்துடுங்க. இப்போது இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவையும் குலோப் ஜாமுன் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வறுந்து வந்துருச்சு கட்டிகள் இல்லாமல். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தாலும் 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி சுகர் பொங்கி வந்தாவே போதும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச குலோப் ஜாமுன் மாவு ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் கீ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த ஆயில் மட்டும்தாங்க, அதுவே போதும். இந்த ஸ்வீட் செய்ய அதிக செலவே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அது ஸ்வீட்டு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச நட்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கோங்க. இது 1/2 ஹவர்லாம் விட வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே போதும். நல்லா சமம் பண்ணி விடுங்க. இது சூடாக இருக்கும் போதே கட் பண்ணலாம், ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்வீட் செய்ய ஒரு 10 நிமிஷம் போதுங்க. சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க அது. இப்போ மேலவே கொஞ்சம் பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைஸாக தட்டி விடுங்க, அதுவே வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டாக கூட இருக்கும் அந்த ஸ்வீட்டு. ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.